சமாதானத்தை விரும்புகிற தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 33 நம்முடைய தேவனாகிய இயேசுவை குறித்து சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தின் பிரபு என்பதாக நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஊழிய பாதையிலே ஒரு முறை எனக்கு சொல்லப்பட்ட ஜெப குறிப்பு என்னவென்றால், நாங்கள் எங்கள் நிலத்தின் பாதுகாப்பிற்காக ஒரு 15 அடியாட்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த 15 அடியாட்களும் பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்லி என்னிடத்திலே ஜெப குறிப்பை ஒருவர் வைத்தார்கள். நான் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். அவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆனாலும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் இருக்கிறார்களே. நம்முடைய இயேசு கலகத்திற்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனை என்னை மிகவும் வாட்டினது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை சரியாக அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாவிட்டால், இன்று உங்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவிலே உங்களை வளர செய்வாராக. ஆம், இயேசு சமாதான பிரபு, கலகத்திற்கு தேவன் அல்ல. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, பூமியிலே என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை கொண்டு வருகிற மனிதர்களிடத்திலிருந்து, கலகத்தை உண்டு பண்ணுகிற மனிதர்களிடத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.